إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், சலஃபுகள், அஇம்மாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் ரமதானுடைய மாதத்தை கடந்து 30வது நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி காலம் முடிந்திருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயிற்சி காலத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். எதற்காக வேண்டி என்று சொன்னால், நம்முடைய மீதமுள்ள நாட்கள் இவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம், ஒரு படிப்பினை. ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த பயிற்சி காலம் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்பது மறுபடியும் அந்த பழைய காலத்துக்கு தான் போயிடும். ஆனா இது வந்து நம்மளுக்கு ஒரு சாக்கு என்பது கிடையாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடிய காலம் கிடையாது, நம்மளால முடியாது என்று சொல்வது கிடையாது. ஏன்னு சொன்னால், ஒரு 30 நாள் நம்மளால நோக்கு வைக்க முடியுது, நம்மளால இரவு நேரத்தில் நின்று தொழ முடியுது, நம்மளால குர்ஆன் ஓத முடியுது. எப்படிப்பட்ட பிஸியான லைஃப் இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும். யாருமே 30 நாள் என்ன பண்ணல, வேலைக்கு லீவ் போட்டு வீட்டுல உட்கார்ந்து நம்ம வைக்கல, வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதல. எப்படி நம்ம 11 மாதங்கள்ல இருந்தோம் அப்படியே நம்மளுடைய ஸ்கெடியூல் இருக்கு. அதே விஷயம் தான் நடந்திருக்கு. இருந்தாலும் நோன்பு வச்சும் நமக்கு பலகீனமான அந்த உடல்நிலை இருந்தோம், பசி பட்டினி இருந்தோம், நம்மளால இவ்வாறு செய்ய முடிஞ்சிருக்கு. அப்ப நோன்பு இல்லாத காலத்துல இன்னும் பலமா இருப்போம், இன்னும் ஆரோக்கியமாக இருப்போம். அப்பயே நம்ம அதே ஸ்கெடியூல் நம்மளால ஏன் கொண்டு வர முடியல? கிட்டத்தட்ட அதே கொண்டு வரலாம் இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் 2 ரக்காத் தஹஜ்ஜுத், 4 ரக்காத், குறைந்தபட்சம் ஏதாவது நோக்க வேண்டும். டெய்லியும் அன்றாடம் குர்ஆனோடு உரையாடல், குர்ஆனோடு தொடர்ந்து. எவ்வளவோ குர்ஆன் முடிச்சிருக்காங்க நம்முடைய மக்கள். நீங்க கேட்டீங்கன்னா, நான் குர்ஆன் முடிச்சேன், 5 குர்ஆன் முடிச்சேன், 6 குர்ஆன் முடிச்சேன். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு நம்முடைய இபாதத்தை, அந்த திலாவத்தை அல்லாஹ் கபூல் செய்யணும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது நம்மளால முடியும் சொன்னா இந்த 11 நாட்களும் முடியும், 11 மாதங்களும் முடியும் நம்மளால. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பெற்று இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வஅஃபூ பிஅஹ்தில்லாஹ் வலா தன்குதுல் ஐமான பஅத தவ்கீதிஹா வகத் ஜஅல்துமுல்லாஹ அலைக்கும் கஃபீலா. அடியார்களே, அல்லாஹ்வுடைய சத்தியத்தை பூர்த்தி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த அஹத், சத்தியம் பூர்த்தி செய்யுங்க. அதை நீங்க ஒருபோதும் முறியடிக்காதீங்க. அல்லாஹ் உங்களை அதற்கு சாட்சியாக அல்லாஹ் மாத்துகிறான். என்ன சத்தியம்? ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு பிறப்பதற்கு முன்னாடி ஒரு சத்தியத்தை வாங்கிதான் பிறக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா ஷஹீதுனா. ஒவ்வொரு குழந்தையும்
பிறப்பதற்கு முன்னாடி உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கப்படும். நான் தானே உன் இறைவன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்பான். பலாய அப்படின்னு சொல்லுவோம். பலா, ஆமா கண்டிப்பா நீ தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அந்த குழந்தை பிறக்கிறது. வேற அந்த குழந்தை முஸ்லிமாகவோ காஃபிராகவோ எப்படியோ வளருது. இது நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் நம்மள கேட்டு நமக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாம் குழந்தை கொடுக்கிறாங்க. அப்ப அந்த சத்தியத்தை நம்ம நிறைவு பண்றோமா அப்படின்னா நமக்கு வெறும் 30 நாள் தான் அந்த சத்தியத்தை நிறைவு பண்றோம். நம்முடைய காலத்துல அந்த 1 வருஷத்துக்கு 30 நாள் தான் அந்த சத்தியத்தை முழுமைப்படுத்தும். ரமலானுடைய மாதத்துல என்ன பண்றோம்? கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நிப்போம். தக்பீரத்துல் இஹ்ராம் மிஸ் பண்ண மாட்டோம். எல்லா சுன்னத்துலயும் நம்ம தொழுவதற்குரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குது. அதே நம்மளால ரிப்பீட் பண்ண முடியல. ஷவ்வால், துல்காடா, துல்ஹிஜ்ஜா மற்ற மாதங்கள் முடியும். கண்டிப்பா ரமலானுடைய மாதத்துல ஷைத்தானுடைய தாக்கம் குறைவா இருக்கின்றது. ஷைத்தான் வெளியிடப்படுகிறான். ஓகே, அது ஒரு காரணம் இருக்கு. ரமலான் முடிஞ்ச ஷைத்தான் அவிழ்த்து விடப்படுகிறான். கட்டலாம். ஆனால் அந்த ஷைத்தான் எப்படி நம்ம டாக்கிள் பண்ணணும், எப்படி நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நம்ம பெற்றிருக்கோம். கொஞ்சமாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. வித்தியாசமே இல்லாத அளவுக்கு நம்ம மாறிடுவோம் டோட்டலாவே. நாளைக்கு பண்ணா முடிஞ்சு பாருங்க, டோட்டலா அப்படியே நம்ம ஆட்டிடியூடே மாறிடும். எது விடுதலை, சிறையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக நம்ம ஆகிடுவோம். அப்படி இருக்க கூடாது. இனிமேலாச்சும் ஒரு சிந்தனைக்கு நம்முடைய மாற்றத்தை கொண்டு வரணும். எவ்வளவு நாள் நம்ம வந்து அதே நிலையில இருக்கிறது? நம்மோடு இருந்தவர்கள் யாரும் நம்மோட இல்லை. இப்போ சில பேர் நம்மோட இல்ல, போயிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு என்ன இல்ல என்ன ராஜ்யம் போயிட்டாங்க. நமக்கு எத்தனை காலம் தெரியல. அதனால மாற்றங்களை உடனடியாக கொண்டு வர வேண்டும். என்னென்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும்? முதலாவது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ரமலான்ல சபதம் எடுக்க வேண்டிய முதலாவது விஷயம் குர்ஆனோடு தொடர்புபடுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளுமே குர்ஆனோடு தொடர்புபடுத்தி நம்மளுடைய நாட்கள் ஆரம்பிக்கலாம். குர்ஆனை தொடர்புபடுத்தினா அது ஓதுறதா இல்ல. நிறைய பேர் ஓதுறது பழக்கமா வச்சிருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது வந்து நன்மைக்காக ஓதுறீங்க. ஒரு ஹர்ஃப் ஓதுனா 10 நன்மை. ஓகே, அது நன்மைக்கு உங்களுடைய அந்த நன்மை ஏடுகளை கூட்டுவதற்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் குர்ஆன் எதற்கு இறக்கப்பட்டுச்சு? அல்லாஹ் கூறுகின்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி வ லியததக்கர உலுல் அல்பாப். இந்த குர்ஆனை நபியே உங்களுக்கு இறக்கிறோம் எதற்கு தெரியுமா? லியதப்பரு ஆயாத்தி, அதை சிந்திப்பதற்காக வேண்டி. அதை சிந்திக்கணும். அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். இதுதான், அதுதான் குர்ஆனுடைய மக்சத், குர்ஆனுடைய கோல் தான். ஏன் சடங்கு மாதிரி நம்ம வந்து ஓதுறதுக்கு மட்டும் அல்ல அனுப்பல, முடிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்பல, ஹிப்ஸ் பண்றதுக்கு மட்டும் அல்ல அனுப்பல. அதெல்லாம் ஒரு தனி, அதெல்லாம் அடுத்த விஷயங்கள். முதலாவது இதுதான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல குர்ஆனை படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய தர்ஜுமாவை படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அஃபலா தஅகிலூன அஃபலா ததக்கரூன அஃபலா ததஃபக்கரூன். எத்தனை பல இடங்கள் அல்லாஹ் இதையே கூறுறான். கேள்வியோட அல்லாஹ் முடிப்பான். சிந்திக்க மாட்டீங்களா, யோசிக்க மாட்டீங்களா, உங்களுடைய அறிவை செலுத்த மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேள்வியோடயே முடிச்சுட்டு இருப்பான். ஏன் அப்படி முடிக்கிறான்ல? ஃபேக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அதான் சிந்திக்கிறது. இந்த குர்ஆன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. நம்மளை விட இஸ்லாத்துக்கு புதிதாக வரக்கூடியவர்கள் அதிகமான ஈமானோட இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நம்மளாம் பிறப்பிலேயே முஸ்லீமா இருந்திருக்கோம். ஆனா நம்மளை விட அவர்களுடைய ஈமான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவர்கள் சிந்தித்து வந்தவர்கள். நம்மளாம் அல்லாஹ்வுடைய கிஃப்ட்ல வந்தவங்க. அல்லாஹ் நம்ம பிறப்பிலேயே கொடுத்துட்டான், பான் கிஃப்ட். ஆனா நமக்கு அது அருமை தெரியல, நம்மளுக்கு அருமை புரியல. எதுவே நம்மளுக்கு வந்து கஷ்டப்படாம கிடைச்சிச்சுன்னா அது அருமை தெரியாது. அப்படிதான் நம்மளுக்கு இருக்கு. அவங்க சிந்தித்து வந்தாங்க, படிச்சு வந்தாங்க. அதனால நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? டெய்லியும், ரொம்ப நாள் இல்லை, டெய்லியும் ஒரு 15 நிமிடம் இது வந்து நம்மளுடைய ஹேபிட்டா ஆகும். எப்படி நம்ம சாப்பிடுறோம், எப்படி நம்ம தூங்குறோமோ அதே போல இது நம்மளுடைய ஹேபிட்டா ஆயிடும், பழக்கமாயிடும். 15 நிமிடம் நான் குர்ஆன் எடுத்து தர்ஜுமா படிப்பேன். தர்ஜுமா சில நேரங்கள்ல விளக்கலையா, 1 வருஷம் 2 வருஷம் படிச்சா போதும். ஒரு ஜுஸோ ஒரு பாராவை படிக்க தேவையில்லை. 1 வருஷம் 2 வருஷம்
அதனுடைய அர்த்தம் என்ன, இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வரான், இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். 15 தர்ஜுமா புரியலன்னு வச்சுக்கோங்களேன், தஃப்சீர் இருக்கு தமிழ்ல, தஃப்சீர் தமிழ்ல இருக்கு, அதையும் நீங்க எடுத்து பார்க்கணும். ரொம்ப பெருசா இல்லை, எல்லாமே இப்ப ஆப்ல வந்துருச்சு, எடுத்துக்கலாம். அப்பயும் புரியலையா, நம்மகிட்ட இருக்குது நம்ம அறிஞர்களுடைய எண்கள், அவங்களுடைய போன் நம்பர்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. வாட்ஸ்அப்ல ஒரு தட்டுனா போதும், உஸ்தாத் இது புரியல, நீங்க படிச்சேன், இது எனக்கு புரியல, பள்ளிவாசல் பக்கத்துல பள்ளிவாசல் இருந்தா அங்க இமாம் சாப்பிட கேட்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. அப்போ ஒரு தொடர்பு ஏற்படும், குர்ஆனோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே நமக்கு என்ன ஆகாது, நம்மளுடைய மனதில் ஏறாது. குர்ஆனோடு இன்னைக்கு இந்த வசனம் படிச்சா அது நம்முடைய அது ஃபுல்லாவே அந்த வசனத்தினுடைய தாக்கம் நமக்கு இருக்கும். இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் சொல்லிடுறாங்க அப்படி, ஏதாவது ஒரு வரலாறா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு கட்டளையா இருக்கும், ஒரு செய்தியா இருக்கும், மறுமை பத்தியா இருக்கும், கபரை பத்தியா இருக்கும், நிறைய விஷயங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் இருக்கும் பொழுது எப்படி நம்மளால வழிகட்டு போக முடியும், போக முடியாது இன்ஷா அல்லாஹ். அப்ப அதனால இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக பழக்கமாக ஆக்கிக்கொள்ளணும். முதலாவது விஷயம். சில நேரங்கள்ல நம்ம என்னதான் தர்ஜுமா, என்னதான் நம்ம தஃப்சீர் பயான் இதெல்லாம் கேட்டாலும் அப்போ கூட நமக்கு தாக்கம் ஏற்படுது. அது ஏன் தெரியுமா, அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நம்ம உலக விஷயத்துல அதிகமா மூழ்கி இருப்போம். எப்படி நம்ம இது சம்பாதிக்கிறது, அந்த விஷயத்தை, இந்த விஷயத்தை, இது அது இதுன்னு சொல்லிட்டு உலக விஷயத்துல நம்முடைய மைண்ட், நம்முடைய மனது அதிகமாக மூழ்கி இருக்கும். அதனால கூட என்ன சொன்னா, நீங்க என்னதான் தஃப்சீர் படிச்சாலும், பயான் கேட்டாலும், ஜும்மா பயான் கேட்டாலும், வார பயான் கேட்டாலும், யூடியூப்ல பயான் கேட்டாலும் ஒண்ணுமே உங்களுக்கு என்ன ஆகுது, அதனுடைய தாக்கம் ஏற்படாது. ஏன்னா உங்களுடைய மனதுல முழுக்க முழுக்க என்ன இருக்கு, உலகத்தினுடைய அந்த மாய உலகம் இருக்கின்ற விஷயம் இருக்கு. இரண்டாவது விஷயம், எதனால நம்மளுக்கு குர்ஆனுடைய தாக்கம் ஏற்படாது அப்படின்னா, நம்ம இடத்துல தவறான பழக்கங்கள், ஹராமான விஷயங்கள் அதிகமா இருந்துச்சு. அது எதுனால இருக்கலாம், வட்டியா இருக்கலாம், இல்ல மியூசிக்கா இருக்கலாம், இல்ல இது மாதிரி தவறான விஷயங்கள் ஏதோ நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னாலும் குர்ஆனுடைய தாக்கம் நமக்கு ஏற்படாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ. முஸ்லிமின் கூட இல்ல, நம்மளாம் முஸ்லிம் தான். இது யாருக்கு நம்ம வழிகாட்டி, முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டி. முத்தகீன் யாரு, இறையச்சம் உடையவர்கள், அல்லாஹ் பயந்தவர்கள். ஹராம் செஞ்சவங்க அல்லாஹ் பயந்தவர்கள் கிடையாது. உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை, உலகத்துல இப்பதான் நம்ம உலகத்தோடு இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இதுல மூழ்கி இருக்கிறவங்க அல்லாஹ்வோட பயந்தவர்கள் கிடையாது. அவர்களுக்கு வழிகாட்டி என்னதான் நீங்க படிச்சாலும் வழிகாட்டி கிடையாது. நம்ம இந்த குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் மாற்று சகோதரர்களா இருக்கிறாங்க, யூதர்களா இருக்காங்க, கிறிஸ்தவர்களா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த குர்ஆன்ல உள்ள அற்புதங்களை பத்தி தெரியும். அப்ப அவங்க வழிகட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா வெளியே வரல. ஏன் வெளியே வரல, அது உதவி முத்தகி நம்மளுக்கு கிடையாது, சாதாரண முஸ்லிம்கள் கிடையாது. யார் இதை எல்லாம் எனக்கு இதை நேர்வழிப்படுத்தக்கூடிய புத்தகமா மாத்திட்டா எந்த ஒரு அச்சத்தோடு, பயத்தோடு, உணர்வோடு நம்ம அதை தொடர்படுத்தணும்னா அப்ப நம்மளுக்கு உதவி முத்தகி. இந்த முதலாவது விஷயம். இந்த ரமதான்ல இன்ஷா அல்லாஹ் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த ரமதான் வரைக்கும் ஒரு ட்ரைனிங், நம்மளுக்கே ஒரு ட்ரைனிங். இன்ஷா அடுத்த ரமதான் வரைக்கும் கிட்டத்தட்ட 365 நாள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 300 நாள் வச்சுக்கோங்க. 300 வசனம் முடிக்கணும். அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு வசனம் இருந்தாலும் 300 வசனம் என்னுடைய வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்திக்கணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். எந்த ஒரு பிஸியான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் அதை நம்ம விட்டுறக்கூடாது. 15 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு சவால் இருக்கணும். இரண்டாவது விஷயம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு சொன்னா நன்றி செலுத்துதல், ஷுக்ர். எத்தனையோ நபர்களுக்கு இந்த ரமதானுடைய மாதத்துல எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கு, இபாதத் செய்ய முடியாத நிலைமை இருந்திருக்கு, அமல்கள் செய்ய முடியாது, சதகா செய்ய முடியாது, ஜகாத் கொடுக்க முடியாது, வீட்டு பிரச்சனை, இதெல்லாம் அவனுக்கு எல்லாம் இல்லாம ஆக்கியிருக்கான். எல்லாம் என்ன பண்ணிருக்கான், இதெல்லாம் இல்லாம ஆக்கியிருக்கான். அதுக்கே எல்லாம் நன்றி செலுத்தணும். அதான் ஈமானோட வச்சிருக்கான், ஆரோக்கியமா வச்சிருக்கான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. பிரச்சனைகள் அப்பப்போ இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருக்கு. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது பத்தாது. நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறணும்.
வலைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நன்றி செலுத்தினீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நன்றி செலுத்தினீங்கன்னா அதிகப்படுத்துவேன், அருள் கொடைகளை அதிகப்படுத்துவேன். வலைன் கஃபர்தும், நன்றி செலுத்தலையா, நிராகரிச்சீங்களா, எப்பவுமே அல்லாஹ்விடத்துல நிராசை அடைஞ்சவர்களா, அல்லாஹ் எனக்கு ஏன் அப்படி தரலாம், அல்லாஹ் ஏன் எனக்கு கொட்டீங்க அப்படின்ற ஒரு விரக்தியோட நம்ம வாழ்க்கையை இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களேன், இன்னும் அதாபி ஷதீதுன்னு சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய தண்டனையானது மிக கடுமை. ஏன்னா எப்பவுமே விரக்தி அடைஞ்ச மனிதனா இருக்கக்கூடாது. எது கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எதுவுமே அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், ஏதோ நல்லது வச்சிருக்கான் அப்படின்றது போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. எல்லா நபிமார்களும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷாக்கிருன் லிஅன்உமி, அவருக்கு கொடுத்த அந்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தவராக இருந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா சோதனை தான் சோதனை, ஆனாலும் அவர் நன்றி செலுத்தி இருக்கிறார். அந்த சோதனை அல்லாஹ் அவங்க பையனா இருக்க சொன்னா பண்ணாங்க, நன்றி செலுத்தினாரு. அவங்களையே தீக்குண்டத்துல போட்டான், நன்றி செலுத்தினாரு. அவருடைய அவங்களுக்கு ஏதாவது கஷ்டத்துல போறாங்க, அவர் அந்த நிலைமையில இருந்து அல்லாஹ் நன்றி செலுத்திருக்காரு. நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, நம்ம என்னைக்காவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமான துவா கேட்கிறோம். துவா கை ஏந்தனாலே யா அல்லாஹ் எனக்கு அதுதான் இதுதான், யா அல்லாஹ் என்னோட பிரச்சனை அது ஓகே கேளுங்க, அல்லாஹ் கேட்க சொல்றான். ஆனா கையேந்தி அல்லாஹ்வுக்கு யா அல்லாஹ் இதெல்லாம் நீ கொடுத்திருக்க, இதை நம்ம நன்றி செலுத்துறேன், உனக்கு இதுதானே நான் தொழுகிறேன், இதுக்காண்டி நோன்பு வைக்கிறேன், உனக்கு நன்றி செலுத்து. இப்படி நம்ம என்னைக்காவது நம்ம பண்ணிருக்கோம்னா கிடையாது. கை ஏந்தினாலே நம்ம கம்ப்ளைண்ட் தான். ஓகே ஓகே, இப்படி நபிமார்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, முன்பின் பாவங்கள் பண்ணிக்கப்பட்டவங்க, கால் நடுங்க அவங்க நைட் ஃபுல்லா அவங்க என்ன பண்ணுவாங்க, வணங்கிட்டு இருப்பாங்க. நடுங்க கால் அப்படியே நடுங்கிரும். நம்மளால கொஞ்ச நேரம் கால இருக்க முடியல. நம்ம ஓடுறதுனா ஒரு சஃபா ரெண்டு சஃபா, ஒரு சஃபா மேக்ஸிமம் ஓடுவோம், ஒரு பேஜ், அந்த ஒரு பேஜுக்கு நிற்க முடியல. அவங்க வந்து ஒரு சூறாவே ஓடுவாங்க, ஒரு ரக்கத்துல ஒரு சூறா ஓடுவாங்க. அப்ப ஆயிஷா என்ன கேட்கறாங்க, யாரும் சொல்லலாம், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்க சும்மா உட்கார்ந்தாலே போதுமே. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அஃபலா அகூனு அப்தன், நான் நன்றி செலுத்தக்கூடாது அடினா இருக்கக்கூடாது, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கான், நபிமார்களையும் தலைவராக்கி இருக்கான், எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருக்கான், இனிமேல் பண்ணக்கூடிய பாவங்களும் மன்னிச்சிருக்கான், நான் நன்றி செலுத்தக்கூடாது அடினா இருக்கக்கூடாது என்று கேட்கிறாங்க. அப்ப அவங்களே அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு எல்லாம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சா தெரியாது, நம்மளுடைய பாவங்கள் எவ்வளவு வரப்போகுது தெரியாது, நம்மளுக்கு சொர்க்கம் இருக்கா தெரியாது, நம்ம முஸ்லீமா மரணிப்போமா தெரியாது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் தெரியாத ஒரு அடியானா இருந்துட்டு நம்ம எவ்வளவு கூலா இருக்கோம் பாருங்க. ஏதோ நம்மளுக்கு அப்படியே கேரண்டி சொர்க்கம் கேரண்டியான மாதிரி உட்கார்ந்துருக்கோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்ப இது நம்முடைய மனதில் வைத்து நம்முடைய வரக்கூடிய காலங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதை வந்து நம்ம மனதில் வச்சுக்கணும். மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றது முஃமினுல் அல்லாஹ் கூறுகின்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு, இந்த வசனத்துல அல்லாஹ் நல்லா கவனிங்க, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான், ப்ராமிஸ் பண்றான். என்ன ப்ராமிஸ் பண்றான், உங்களை யார் ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ, வஅமிலுஸ் ஸாலிஹாத் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன வெகுமதி அல்லாஹ் தஆலா தெரியுமா, லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், அவர்களை இந்த உலகத்திற்கு வாரிசாக்குவான். லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம், எப்படி இவர்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் நல்லவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுப்பான். எப்ப என்ன கண்டிஷன், ஈமான்ல நிலைச்சிருக்கணும், நல்ல அமல்கள் செய்யணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிகாட்டுதலோடு இஹ்லாஸோடு இருக்கக்கூடிய அமல்கள் செய்யணும். அது மட்டும் அல்லாஹ் கொடுக்குறான் இல்ல, وَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ, மேலும் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய இந்த மார்க்கத்துல உங்களை எல்லாம் நிலைச்சு வச்சிருப்பான். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் வாரிசாக்கலாம், ரெண்டாவது மார்க்கத்துல நிலைச்சு வச்சிருக்கான், மூன்றாவது தெரியுமா, وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ وَلَيُبَدِّلَنَّهُم مِّن بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا, பயந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தரான். இதுதான் நமக்கு தேவை. இப்ப எல்லா சூழ்நிலையும் பயந்த சூழ்நிலையா இருக்கு. எப்ப என்ன நடக்கும் தெரியாம இருக்கு.
இந்த இடத்துல அல்ல என்ன பண்றான், உங்களுக்கு பாதுகாப்பு, அல்லாஹ் பாதுகாப்பு தரான். அவர் தராது பாதுகாப்பு, இவர் தராது பாதுகாப்பு, இதெல்லாம் நம்ம தேவையில்லை. யார நம்ம படைச்சரப்பு பாதுகாப்பு தரான். ஆனா என்ன கண்டிஷன், கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தீன்ல நிலையா இருக்கணும், ஈமான்ல அல்லாஹ் நம்பிக்கை நிலையா இருக்கணும், நல்ல அமல்கள் செஞ்சுட்டு இருக்கணும். நல்ல அமல்கள் செய்யல அப்படின்னு சொன்னா அது கிடையாது. அப்போ இது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல அல்லாஹ் சொல்றான், وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِنَ الْأَمْنِ. முனாஃபிக்குகள் பத்தி அல்லாஹ் சொல்றான், ஏமாற்றுகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِنَ الْأَمْنِ. அவர்களுக்கு பாதுகாப்பு அல்லது பயம் போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டாங்க. அப்பதான் போர் காலமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பத்ர் போர், உஹத் போர், அப்படி நிறைய போர் நடந்துச்சு. பயந்த சூழ்நிலையாவே இருக்கும், எப்ப என்ன நடக்கும் தெரியாது. இப்படி ஏதாவது சூழ்நிலை, ஏதாவது செய்தி வரும்போது அவர்கள் தாக்க வராங்க, இவங்க தாக்க வராங்க, இப்படி செய்தி வரும்போது முனாஃபிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது காது கொடுத்து கேட்பாங்க. அதுல தேவையில்லாம அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அதாஉ வலவுரதுஹு இலர் ரசூல். அப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துலயுமே விட்டுட்டாங்கன்னு சொன்னா, உலில் அம்ரி மின்ஹும், அதுக்கு உரியவர்களிடத்துல அந்த விஷயத்தை தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை விட்டாங்கன்னா லஅலிமஹுல் லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும், அவர்களுக்கு என்ன கிடைக்கும், நல்ல ஒரு பதில் கிடைக்கும். போது நீங்க தேவையான விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் அல்லாஹ் கேட்கலாம். அது இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலையை அப்பவே எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அது பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், அவர்கள் சரி, இவர்கள் சரி, இவங்க தான் கரெக்ட், அவங்க தான் கரெக்ட். இதனால நம்ம ஒட்டுமொத்த ரமதான் போயிடுச்சு. ரமதான் என்ன பண்றோம், டிபேட் தான். டிபேட்லயே நம்ம என்ன போயிடுச்சு, ஒட்டுமொத்த ரமதான் போயிடுச்சு. பரீட்சையில ஒண்ணு செய்யணும், அது அவங்களுடைய வேலை. நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு பாதுகாப்பு தரதான் என்ன வேலை, நம்மளுக்கு ஈமானோட இருக்கணும், அமீலு சாலிஹ் நல்ல அமல் செய்யணும். இது நம்ம செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய அமல் அல்லாஹ்வுடைய கேரண்டில இருக்கு. அப்படியாக நம்ம அல்லாஹ்வுடைய கேரண்டில, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. இந்த ரமதானுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.